அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் மடல். எங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறதே, உங்களுக்கு தெரியுமா? உங்க தங்கை கூட எங்களுக்காக பேசவில்லையே. ஹத்ராஸ் மணிப்பூர் பெண்கள் பாதுகாப்பிற்காக மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடத்திய போதெல்லாம் எங்களை காக்க இவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நாங்களும் நினைத்து ஏமாந்தோமே. நிலைமை சீர்குலைந்து இருக்கிறதே என்று கேட்டால் வயிற்றெரிச்சலில் பேசுகிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாய்தானே நடக்கிறது என்று சொல்ல போகிறீர்களா? கொஞ்சம் இந்த லிஸ்டை பார்க்கிறீர்களா? சென்னை, திருவள்ளூர், திருத்தணி, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மதுரவாயில், திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், திருப்பத்தூர், கடலூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், கோவை, நாமக்கல், தர்மபுரி, சேலம், கன்னியாகுமரி, இப்படி அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக மாறி மாறி பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளனவே. என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் முதல்வரே? நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பல மாதங்கள் போராட்டமும் அதை கருவாக வைத்தெடுத்த சினிமாவில் உங்கள் மகன் வேறு நடிச்சாரே. ஆனால் இப்போது தமிழகம் முழுவதும் தினம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து வருகிறது. இதை வைத்து இப்போதும் படம் எடுப்பீர்களா? அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? பெண்களே, பொறுத்தது போதும். மீண்டும் மீண்டும் தவறு செய்யாதீர்கள். திராவிட ஆட்சியை ஒழிக்க புயலாய் புறப்படுங்கள். பெண்களை காக்க தவறிய ஆட்சிக்கு சரியான தண்டனை கொடுக்க முடிவு செய்யுங்கள்.